ஹலோ மெடிக்கோஸ், வெல்கம் டு நீட் கேக்கஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கெமிஸ்ட்ரி, அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்னா அது இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், SN ரியாக்ஷன் சொல்லுவாங்க, SN1 SN2, அப்புறம் எலிமினேஷன் ரியாக்ஷன் E1 E2. அதோட சில எக்ஸெப்ஷன் கேசஸ் இருக்கு. ஒரு சில காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா SN2 ரியாக்ஷன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணும், ஒரு சில காம்பவுண்ட் SN2 ஃபாலோ பண்ணாது. அது மாதிரி கொஞ்சம் அந்த ட்ரிக்கியாக கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ண போறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஜென்ரல் ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி SN1 SN2 E1 E2 அதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா இது குட்டி ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த எக்ஸெப்ஷன் கேசஸ் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் டைப்ஸ் நாங்கள் போட்டிருக்கேன், SN1 SN2 E1 E2ன்னு. அதோட ரேட் ஈக்குவேஷன், அதாவது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பில் எது இருக்குதோ அதுதான் இந்த ரேட் ஈக்குவேஷன் வரும். SN1 பொறுத்த வரைக்கும் ரேட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா RX, அதாவது அல்கைல் ஹாலைட் மட்டும்தான். ஓகேங்களா? அது எதை ஃபேவர் பண்ணணும்னா வீக் நியூக்ளியோஃபைல் அப்படி இருந்துச்சுன்னா அது SN1க்கு. ஓகேங்களா? சால்வெண்ட் வந்து PPS, போலார் போட்டிக் சால்வெண்ட்வாங்க. இது வந்து ரியாக்ஷன் வித் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேலைட்ஸ், அதாவது டெர்ஷரி ஹேலைட், செகண்டரி அண்ட் பிரைமரி இருக்கும்ல, அதில் எது கூட ரேட் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஹேலைட் கூட SN1 ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து SN2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஈக்குவேஷன் வந்து R=K RX இன்டூ நியூக்ளியோஃபைல் இருக்கும். இந்த இடத்துல வந்து நியூக்ளியோஃபைல் இருக்கும். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 2ன்னு இருக்கா, 2னா என்ன, 2 இருக்கு, அதனால SN2னா 2 வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, பட் மேபி சூஸ் த இன்கரெக்ட் ஆர் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அதில் கொடுக்கலாம், அங்கே வர வாய்ப்பு இருக்கு. அங்கே வந்து நியூக்ளியோஃபிலிக் பேஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் தான் SN2க்கு இருக்கும். சால்வெண்ட் PAS, போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட். டிஃப்ரெண்ட் ஹேலைட் ஸ்கோர் ரேட் பார்த்தீங்கன்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. இதுக்கு மட்டும் தான் ஆர்டர் மாறி வருங்க. மீதி எல்லாத்துக்குமே டெர்ஷரி தான் ரேட்ல ஃபர்ஸ்டா இருக்கும். SN2க்கு மட்டும் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி வரும். ஓகே, அப்புறம் E1 பார்த்த வரைக்கும் R=K RX தான் ரேட் ஈக்குவேஷன். வீக் பேஸ் ஃபேவர்ஸ் E1, சால்வெண்ட் வந்து PPS, ஹேலைட்ஸ் கூட ரியாக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி. E2 வந்து பார்த்தீங்கன்னா R=K RX அண்ட் பேஸும் இருக்கும் ரேட் ஈக்குவேஷன்ல. ஸ்ட்ராங் பேஸ் ஃபேவர்ஸ் E2. ஓகேங்களா? SN2 E2ல எல்லாமே இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல், இங்க ஸ்ட்ராங் பேஸ். சால்வெண்ட் வந்து PAS, ரியாக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி. நிறைய டைம் இது கேட்பாங்க, SN2வோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் எக்ஸெப்ஷன் காம்பவுண்ட் சொல்கிறேன், எக்ஸாம்பிளும் சொல்லுவேன். வேணா இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த டிஃப்ரெண்ட் கேசஸ் என்னன்னு சொல்கிறேன். ஒரு மீத்தைல் ஹேலைடாக இருந்தால் இட் ஆல்வேஸ் ஃபாலோஸ் SN2 ரியாக்ஷன். ஓகேங்களா? அதுவே இந்த மாதிரி ஒரு பிரைமரி ஹேலைடாக இருந்துச்சுன்னா இங்க அதர் தென் மித்தைல் ஹேலைடாக இருந்தால் SN2 வித் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். ஓகேங்களா? ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் கூட SN2 ஃபாலோ பண்ணும். E2 ரியாக்ஷன் எது கூடனா ஒரு ஹிண்டர்டு ஸ்ட்ராங் பேஸ். ஹிண்டர்டு ஸ்ட்ராங் பேஸ்னா அந்த ஒரு பல்காக இருக்கும், அந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி க்ரௌடாக இருக்கும் அந்த மாலிகுல்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ். நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இதை பற்றி நோட் பண்ணிக்கோங்க. அதுவே ஒரு டெர்ஷரி ஹேலைடாக இருந்தால் SN2 ரியாக்ஷனை கொடுக்காதுங்க. ஓகேங்களா? SN2 ரியாக்ஷன் மோஸ்ட்லி டெர்ஷரி ஹேலைட் கூட நடக்காது. ப்ராடக்ட் மேட்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா E2 ரியாக்ஷனோட மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். எது கூட ஸ்ட்ராங் பேஸாக இருந்துச்சுன்னா E2 ரியாக்ஷன் நடக்கும் டெர்ஷரி ஹேலைட்ல. அதுவே இன்கேஸ் ஆஃப் வீக் பேஸ் இல்லைன்னா வீக் நியூக்ளியோஃபைலாக இருந்தால் டெம்பரேச்சர் வச்சு டிட்டர்மின் பண்ண முடியும். லோ டெம்பரேச்சராக இருந்தால் SN1 ரியாக்ஷன், ஹை டெம்பரேச்சராக இருந்தால் E1 ரியாக்ஷன். ஓகே, லாஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஹேலைட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸாக இருந்துச்சுன்னா E2 ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸுக்கு RO-, NH2-, OH- ஸ்ட்ராங் பேஸ். இதே ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலாக இருந்தால் SN2 ஃபாலோ பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து அயோடின் மைனஸ், குளோரைட் மைனஸ், Br-, Cn-. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலுக்கான எக்ஸாம்பிள். அது வந்து SN2 ஃபாலோ பண்ணும் எங்க செகண்டரி ஹேலைட்ஸ் கூட. இது வந்து இம்பார்ட்டங்க. அக்வஸ் KOH, ஆல்கஹாலிக் KOH. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது ரெண்டுமே ஸ்டார்ட் ஆகும். டக்குன்னு அக்வஸ் KOH இல்லை ஆல்கஹால் KOHன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கக்கூடாது. ஃபுல்லாக பார்க்காம தப்பாக நினச்சிப்பாங்க, ஆல்கஹால் அக்வஸ் நினச்சிப்பாங்க, எப்படி மாற்றி நினச்சிப்பாங்க. ஓகேங்களா? அதனால ஃபுல்லாக அக்வஸாக ஆல்கஹால் பார்த்துக்கணும். அக்வஸ் KOH இருந்தால் SN2 ப்ரிஃபர் பண்ணும். ஆல்கஹாலிக் KOH இருந்தால் E2 ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? அப்புறம் ஜென்ரலாகவே இன்க்ரீசிங் டெம்பரேச்சர் என்ன பண்ணோம்னா இட் ஃபேவர்ஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன் ஓவர் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஒரு டெம்பரேச்சர் லைக் ஒரு ரியாக்ஷன் 60 டிகிரி செல்சியஸ், 70 டிகிரி செல்சியஸ்லாம் கொடுத்தா அது மோர் ஓவர் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிமினேஷன் ப்ராடக்டாக இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. இப்போ நான் அந்த கேஸஸ்க்குலாம் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன், அதை பார்க்கும்போது டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம்.
பிரைமரி ஹேலைட் வச்சு 2 கேஸ் நான் சொன்னால அது 2 எக்ஸாம்பிள் தந்திருக்கேன். இங்க வந்து பாருங்க CH3O- என்ன ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். அப்ப என்ன ஃபாலோ பண்ணும்? SN2 ரியாக்ஷனை ஃபாலோ பண்ணும். அப்ப SN2 ஃபாலோ பண்ணா நீங்க வந்துரும் இது லீவிங் குரூப்பா வெளியே போயிடும். ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்? OCH3. இதுதான் மேஜர். மைனர் ப்ராடக்ட் E2 ஃபார்ம் ஆகும். ஆனா மேஜர் ப்ராடக்ட் SN2. ஓகேங்களா? அடுத்து இது பாருங்க அதே பிரைமரி ஆல்கைல் ஹேலைட் தான். ஆனா இங்க பாருங்க இந்த ரியாக்ஷன் நடக்கிற இந்த பேஸ் வந்து பாருங்க ஒரு ஸ்ட்ராங் பேஸ் தான். ஆனா ஹிண்டட் சொன்னல, ஹிண்டட்னா இதுதான். இது ME-னா ஒன்றும் இல்லை, மித்தைல் குரூப் CH3 இருக்குல்ல, அது ME-ன்னு போடலாம். அது மித்தைல் தான் அப்படி போட்டுறாங்க. CH3 தான். அப்போ சுற்றி பாருங்க கார்பன் சுற்றி ஒரு பல்காக இருக்கு, சுற்றி நிறைய குரூப் இருக்கு. அதனால இது ஹிண்டட் ஆர் பல்கி பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்ட்ராங் பேஸ் பல்கின்றதுனால நான் என்ன சொன்னேன், E2 ரியாக்ஷன் ஃபாலோ பண்ண சொன்னால. அப்போ E2 ஃபாலோ பண்ண என்ன வரும்? அல்கின் தான் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். மேஜர் ப்ராடக்ட் E2 தான் மேஜர். இங்க SN2. இங்க பாருங்க டெர்ஷரி ஆல்கைல் ஹேலைட். இப்போ டெர்ஷரி ஆல்கைல் ஹேலைட் மைனா வந்து பாத்தீங்கன்னா SN2 ஃபாலோ பண்ணாது, E2 தான் ஃபாலோ பண்ணும் ஸ்ட்ராங் பேஸ்ல. இது வந்து ஸ்ட்ராங் பேஸ் தான். அப்போ E2 ரியாக்ஷன் தான் ஃபாலோ பண்ணும். E2 ஃபாலோ பண்ணா என்ன ஃபார்ம் ஆகும்? இதுதான் ப்ராடக்ட் மேஜர். ஓகேங்களா? வீக் நியூக்ளியோஃபைல் வீக் பேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிட்டர்மினி ஒரு சொன்னல, அதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது வந்து ஒரு டெர்ஷரி ஆல்கைல் ஹேலைட். ஓகேங்களா? இங்க பாருங்க என்ன இருக்கு, இது ஒரு வீக் நியூக்ளியோஃபைல். இது வந்து பாத்தீங்கன்னா SN1 ஃபாலோ பண்ணும், E1 ஃபாலோ பண்ணும். பேஸ் வந்து டெம்பரேச்சர் என்ன கொடுத்துறாங்க பாருங்க, 25 டிகிரி செல்சியஸ்ன்றது லோ டெம்பரேச்சர். ஓகேங்களா? இப்போ லோ டெம்பரேச்சர் என்ன ப்ராடக்ட் கொடுக்க சொன்னேன்? SN1 கொடுக்கும். அப்போ SN1 நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டியூஷன் பண்ணா எப்படி வரும் ப்ராடக்ட்? இப்படிதான் இருக்கும். எச்ச வெளியே போயிடும், இங்க போய் சப்ஸ்டியூட் ஆகும், இது லீவ் ஆயிடும். அப்போ OCH3 இதுதான் மேஜர் ப்ராடக்ட். மைனரா ஃபார்ம் ஆச்சுன்னா அல்கீன் ஃபார்ம் ஆகும் E1 படி. இப்படி ஃபார்ம் ஆகலாம் மைனர். இதுதான் மேஜர். SN1 நல்லா வந்தது. ஏன்? லோ டெம்பரேச்சர். ஹை டெம்பரேச்சர்னா ஒரு 50 டிகிரி 55 டிகிரி அப்படி இருந்தாலும் ஹை டெம்பரேச்சர். இது ரூம் டெம்பரேச்சர் லோ தான். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம வீடியோவில் வந்துட்டே இருக்கும், நம்ம சேனல் வந்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்க.